மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது? 10 ரூம். 10 ரூம் இருக்குது. ஒரு ரூம் எவ்வளோ வாடகை இருக்குது? 2500. 2500. அதான் 2500 3 ரூபா போகுது. 2500 உங்களுக்கு தான் போகுது. 10 ரூம் இருக்குது. ஒரு ரூம் தடுத்துக்காங்க. எல்லா ரூம்லேருந்து ஃபேனு கட்டில் பெட்டு எல்லாமே உங்களுக்கு தான். இங்கே வேணா உள்ள பாருங்க. உள்ள போங்க. எந்த ஒரு கீரலாம் கிடையாது. கூடு பில்டிங் ஒரு பேக்கே கிடையாது. வாடகை வரது போய் சொல்ல முடியாதுண்ணா. கரெக்டாக இருக்கும். எல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. பார்த்தா தானே ஒரு ஸ்டார்ட் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் போட முடியும். இந்த ரூம் தான் போட முடியும். அதுக்கு மேலே என்ன தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ரூம் தான் காலி ஆச்சு. அடுத்த நாள் வந்துட்டாங்க ஆள் ட்ரான்ஸ்ஃபர் போகணும். அவங்க பேர் ஒரு வந்தாங்க. நான் வந்து பார்த்தப்ப எல்லாமே காலி தான். எல்லாருமே இருக்கிறாங்க. இல்லை நான் வந்து பார்த்தேன். எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்போதுமே இங்கே இருக்க மாட்டாங்க. நைட்டில் தான் இருப்பாங்க எல்லாருமே. ரைட்டு தான். ஏன்னா கூட்டு பேர் எல்லாருமே ஆளுங்க வித்தியாசமான பேர். ஒரே கூட்டா இருந்தேன்னு மண்ணு அளவு வந்து பின்னாடி ஒரு நிமிஷம் ஒரு ஆள் யாருன்னா பேசுங்க. யாருன்னா ஒரு ஆள் எக்ஸ்மெண்ட். ஆமாம் இது நீ இப்போ பேசலாம். பார்ட்டிகிட்ட உட்காந்து பேசலாம் பேசிக்கலாம். அவர் இடம் பிடிக்கணும்னா பார்த்து என்ன சொல்றீங்க? ஆனால் வாடகை 2500 வந்து 10 ரூம் இருக்கு. அதை பற்றி என் அண்ணன் முடிப்பாரு. ஏன்னா ஒரு ஆள் ஒரு கூட்டு தான். இன்னும் உள்ள இருக்கிறாங்க. கீழே சாமி போங்க கீழே பார்த்துருப்போம். மேலே கீழே மட்டும் தந்துங்க. மேலே ஒரு ரூம் இருக்குது. மேலே பார்த்துருங்க. ஒன்றும் இல்லை. நீங்கள் மேலே ஒரு ரூம் இருக்கா பார்த்துருக்கீங்களா? ரூம் இருக்குது. ஒரு ரூம் மட்டும் இருக்குங்க. மேலே ஒரே ஒரு ரூம். 10 பாதி தரேங்க. மேலே போகும். ஆமாம் காமிச்சிருங்க. என்ன இப்போ அதுக்கு ரூம் மட்டும் ரெண்டு மதுங்க. இந்த ரூம்ல ரெண்டு மது. இது பட்டாவா இது? ஆமாம் எல்லாம் பட்டா. இது பட்டா வாக்கியம் ஒன்று வருது. அது வாக்கியம் எல்லாம் வரிசை வீடு கிட்ட நம்மளுது வந்து வாக்கியால வருது. இது வாக்கியால வரும். அந்த இடம் அந்த இது இருக்க பைப் இருக்குல்ல, பைப் இருக்கு வாக்கியம். அதான் எல்லாமே ஊடுக்கிட்டாங்க. ஆமாம் இதுமாதிரி வாக்கியம் வருது. சரி வாங்க கீழே தாங்க. என்ன அளவு இது வீடு? மொத்தம் வந்து 2300 சதுரடி. 2300. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 3000 சதுரடி இருக்குது. இடம் இல்லை வாங்கி பெயிண்டிங் பண்ணி ஆர்டிஸ்ட் பண்ணி வாடகை விட்டுருணும். அன்றைக்கி வந்து பார்த்து ஃபுல்லாகவே வந்து இது. வாங்க கீழே பார்ப்போம். ஹலோ. ஓகேப்பா ஓகே. சரி சரி. நாளைக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே சும்மா தான் இருக்குது. நம்ம வியாபாரம் ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ரேட்டு கேட்போம். லேடிஸ் ஹாஸ்டல் வைக்கிறது பார்த்தேன். 1.7 கோடி சொல்கிறாங்க. நம்ம என்ன உட்காந்து ஏதோ பேசுவோம். 10 ரூமு 2500 வாடகை. கீழே ஒரு பெரிய போர்ஷன் வீடு. அதான் அந்த போர்ஷனுக்கு ஆள் இல்லை. நீங்கள் பார்த்து அதில் பின்னால் கார் பார்க்கிங் இருக்குது. என்ன சொல்கிறேன்? அது இடிச்சுன்னா கார் பார்க்கிங் கார் வந்து பாட்டலாம். உள்ளே ஒரு 4 கார் நிப்பாட்டலாம் போல். அதான் சொல்கிறேன். அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குதுன்ற. இது வந்து அந்த ரூம் போடுறது ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, அது ஒரு ஆஃபீஸ் ரூம். இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பண்ணுறது. 3 பெட்ரூம் அட்டாச் பண்ணுறது. ஆமாம்
அவங்க இடம்ன்றது இல்லை அதில் ஒருத்தர் வந்து தருவார். இது போஜனம் உங்களுக்கு அது ஹாலு. கொஞ்சம் இப்படி வாங்க. உள்ள போங்க. உள்ள நீங்கள் உள்ள உள்ள இருப்பார். இது ஃபுல் வீடு. ஆமாம் ஆமாண்ணே, அதுவும் இல்லைண்ணே. எல்லாம் கிளீனாக இருக்குது. நீங்கள் ஒரு கோடிங்க தான் நீங்கள் பண்ணுற வேலை. ஒரு கோடிங்க பண்ணிட்டாச்சுன்னா பலன்னு இருக்கும் அந்த ஏரியா. ஒரு லைட்டாக ஒரு கோடிங்க எங்களுக்கு லைட்டு என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி பண்ணிவிட்டா உங்கள் வழி. இல்லை இவங்க தங்கியிருக்காங்களா? தங்கியிருக்காரு. அவங்க கூட பார்த்தா ஒரு வீடியோ எனக்கு வந்து அதான் ஆல்டர்னேட் பண்ணுற வேலை இருக்கு, கொஞ்சம் இருக்குது தான் இல்லைன்னு ஏன்னா சொல்லுவாங்க. லைட்டு தானே, வேறு ஒன்றும் இல்லை. அதான் நான் இருக்கணும். என்ன இந்த ரூம் பாருங்க, ஆஃபீஸ் ரூம் கூடுதலாக இருக்கு. இது வெளியில் கதவு ஆஃபீஸ் ரூமாக வைக்கலாம் நீங்கள். இந்த மாடிக்கு போகிறது இது வழி. மாடிக்கு மேலே போனால் நல்லது. ஏன்னா உள்ளார இருந்து பொம்பளைக்கு போகிறதா நல்லது. வெளியில் இருக்கக்கூடாது படிக்கட்டுலாம். என்ன ரேட் நான் சொல்கிறாங்க? 1,25,00,000. 1.25 கோடி சொல்கிறாங்க. நேராக திருவண்ணாமலை தானே போகணும். அங்கே உட்காந்து தான் பேசி. என்ன அளவு? மண் அளவு? மண் அளவு கம்மியாக தாங்க இருக்குது. 2370 சைடு தான் மண். என்ன அளவு சொல்லுங்க. அளவு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ? பத்தத்தில் உள்ள அளவு 2370. ஏங்க அது விட்டுருங்க. அளவு அது சொல்லுங்க. 37 இப்படி 37 இப்படி 56 இப்படி 55 இப்படி 56. கிழக்கால 55, தெற்கால அகலம் அகலம் இந்த அகலம். அதாவது கிழக்க பார்த்த போல இது. அகலம் என்ன ஒரு 40 வருமானே? ஆனால் 37 நம்ம பின்னாடி இப்போ இருக்கு 55 பில்டிங் அளவா இந்த அளவு இது 55. அதான் அது அந்த சைடில் வாக்கி ஆனதுனால ஃபென்சிங் போட்டாங்க. அது நேரம் பார்த்துருக்கோம். நேராக போய் பேசி வந்தா யாருக்கும் வேலை கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் சார் தான் வாங்க போகிறாரு. அவர் ஸ்டார்ட் ஆஃபீஸ் தானே பேசலாம். 56க்கு 53. ஏன்னா மறைக்கக்கூடாது ஒரு விஷயத்தை வந்து. ஆனால் இருக்கிறது வந்து 3500 மேலே இருக்குது. வடபுறம் 56, தென்புறம் 53. இடுப்பில் 50, பின்னால் 37. அது ஒன்றும் வேலை கிடையாது. நீங்கள் வேணா ஷெட்டு போட்டுக்கிட்டே அது வரைக்கும் ஷெட்டு போட்டுக்கிறேன். அதாங்க ஒன்று அண்ணன் வந்து 3 வண்டி வாடகை விட்டுறலாம். 50 அடி வருதுங்க கிழக்கில். 50 அடி பின்னால் 30. வாய்ப்பு இல்லைண்ணா, எல்லாம் அதுக்கு ஏமாரி ஏன்னா அண்ணன் வாங்கி 3 கார் வாடகை விட்டு ஒரு போர்டு போட்டு வாடகை விட்டு லாக் பண்ணி ஃபுல்லாக லாக் பண்ணிங்கண்ணா. வாடகை விட்டு 3 கார் நிறுத்தலாம். ஒரு காருக்கு 1500 ரூபா. பூரா கரெக்டாக மெயின் பில்டிங் நம்மள்ட்ட அது எம்டியாக இருக்குது. அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பிரகாரம் பேசுங்க. நிச்சயத்தை அதை பற்றி ஆவண்ணா அண்ணன்கிட்ட தான் சொல்லணும் உண்மையை. ரெக்கார்டு பிரகாரம் தான் நம்ம பேச முடியும். ரெக்கார்டு இல்லை அதெல்லாம் நம்ம பேச முடியும். அப்படியே ஏன்னா இது ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, அப்படியே கலர் மஞ்சள் கலர் குத்துடணும். இதெல்லாம் மஞ்சள் கலர் இந்த சுவரெல்லாம் இதெல்லாம் அப்படி குத்து பெயிண்டிங் ஆகிடும். ₹1,000 ஏன்னா ஆமாம் ஆமாம் அது குத்து வேண்டியது தான் நம்ம.